கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்துண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். இறைவன் மனிதனோடு பேசுவாரா? அப்படி பேசினால் அவர் யாரோடு பேசுவார்? ஆதி காலத்தில் மனிதனை தனது சாயலாக படைத்து அவனோடு தினமும் பேச வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த தேவன், மனிதன் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தின் நிமித்தம் தேவனோடு பேசும் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் தேவன் தீர்க்கதரிசிகளோடும் குறிப்பாக மோசேயோடும் மேகத்தினூடாகவும் புகை மண்டலத்தினூடாகவும் பேசினார். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போதெல்லாம் அவனோடே தேவன் உரையாடினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூ உலகில் அவதரித்து மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பிளவை மறித்து உயிர்த்தெழுந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த நிலைமையை மாற்றினார். சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக நிரூபங்களை பெற்று தமஸ்குவுக்கு வரும்பொழுது இயேசுவாகிய ஜீவனுள்ள தேவன் அவனோடு கூட பேசினார். அப்பொழுது பேசும் தெய்வம் இயேசு என்று உணர்ந்து கொண்டார். இயேசு பேசியது நிமித்தம் சவுல் பவுலாக மாறி அநேக திருச்சபைகளை நிறுவி நிரூபங்களையும் எழுதினார். இதேபோல் நம்மோடும் பேசுவதற்கு தேவன் ஆவலுள்ளவராக இருக்கிறார். அவரோட பேசுவதற்கு நாம் ஆயத்தமா? எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பவராகவும் துயரப்படுபவருக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் மன சோர்வோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானம் தருபவராகவும் இருந்து நம்மோடு எவ்வேளையும் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்போமானால் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுபவராயிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் இவ்வாறு தங்களை ஆயத்தப்படுத்தி அதிகாலை வேளையில் தேவனோடு உறவாடும் போது அவரை கண்டடைந்து பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்று கொண்டார்கள். நாமும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அதிகாலையில் தேவ சமூகத்தில் ஆயத்தமாவோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, மோசையோடும் பவுலோடும் பேசினது போல எங்களோடும் பேசுங்கப்பா. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.